தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான மூத்த இயக்குனர். அதிகாலையில் ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமா மருத்துவமனையில ஏற்பட்டிருக்க மிகப்பெரும் துயரம் ஒட்டுமொத்த சினிமாவையுமே அதிர்ச்சியில உள்ளாக்கியிருக்கு. மிக முக்கியமான திரைப்பிரபலங்கள் எல்லாரும் இப்போ அவரோட வீட்டுக்கும் புறப்பட்டு போயிருக்காங்க. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான இயக்குனர், அதுவும் குறிப்பா மூத்த இயக்குனர் அப்படின்னா கண்டிப்பா அது இப்போ பாரதி ராஜா தான். பாரதி ராஜாவுக்கு சின்ன வயசுல இருந்து படங்களை இயக்கணும் அப்படிங்கிறதுல அதிக ஆர்வமா. அதனால அவரு சென்னைக்கு வந்து நெறைய கஷ்டப்பட்டு தமிழ் சினிமால ஒரு வழியா அவரு இயக்குனராவும் அறிமுகமானாரு. அவர் இயக்குன முதல் திரைப்படமே அவர தமிழ் சினிமாவுடைய புகழோட உச்சத்துக்கு போக வச்சது. அதுல கிடைச்ச மிகப்பெரிய வெற்றிய தொடர்ந்து அடுத்தடுத்து தமிழ் சினிமால நெறைய படங்கள இயக்க ஆரம்பிச்சாரு. அது எல்லாமே அந்த டைம்ல மக்கள் மத்தியில பயங்கரமா பிரபலமானது. அதுவும் இவருடைய படங்கள் அப்படின்னாலே, அது முழுக்க முழுக்க மண் வாசனை வீசக்கூடிய கிராமத்து கதைகள சூஸ் பண்ணி தான் பாரதிராஜா படங்களை இயக்குனாரு. அதனால கிராமப்புற மக்கள் மத்தியில இவருக்குன்னு தனி ஒரு மவுஸ் இருந்துச்சு. அதுவும் இவருடைய படங்கள்ல வரக்கூடிய பேக்ரவுண்ட் லொகேஷனும், அந்த கதையும் அப்படியே நம்மள கதைக்குள்ள மூழ்க வைக்கும். அந்த அளவுக்கு சிறப்பான படைப்புகள வெளிப்படுத்தி பாரதிராஜா தமிழக மக்கள் மத்தியில நீங்காத அழிக்க முடியாத ஒரு இயக்குனரா உருவெடுத்தாரு. அப்படி பாரதிராஜா இயக்கத்துல உருவான நெறைய படங்கள் நடித்த புது புது முகங்கள் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய உச்சத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள். அந்த அளவுக்கு எத்தனையோ நடிகர்கள இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் காட்டி அவங்கள பெரிய உயரத்துக்கும் போக வச்சிருக்காரு பாரதிராஜா. இப்படியாப்பட்ட பாரதிராஜாவுடைய இயக்கத்துல இவ்வளோ படங்கள் வெற்றி அடைஞ்சிருந்தாலும், பாரதிராஜா ஒரு கட்டத்துக்கு மேல சில முக்கியமான திரைப்படங்கள்ல மிக முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிக்கவும் ஆரம்பிச்சாரு. பாரதிராஜா தமிழ் சினிமால ஒரு இயக்குனரா, தயாரிப்பாளரா, ஒரு பாடலாசிரியரா, ஒரு நடிகராவும் சாதனை பண்ணியிருக்காரு. அவருடைய நடிப்பும் மக்கள் மத்தியில நல்லாவே பேசப்பட்டிருக்கு. அதுவும் பாரதிராஜா ஒரு முக்கியமான கதாபாத்திரங்கள்ல மட்டுமே நடிப்பாரு. அதுவும் குறிப்பா நகைச்சுவை கதாபாத்திரங்கள்ல பாரதிராஜாவ அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்காரு. அவருக்கு வயது இப்போ 75 தாண்டிடுச்சு. இந்த வயதிலும் இப்பவும் கூட சில திரைப்படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சுட்டு வந்தாரு. அவருடைய இப்படி சினிமால எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது, அவருடைய மகனுடைய மரணம் அவரை ஒட்டுமொத்தமா நிலைகுலைய வச்சது. அவருடைய மகன் மனோஜ் தமிழ் சினிமால நடிகரா அறிமுகமாகி, அதன் பிறகு இயக்குனரா அவதாரம் எடுத்தாரு. ஆனா, அவரால நடிகராவும் சாதிக்க முடியல, இயக்குனராவும் சாதிக்க முடியல. அந்த மன விரக்தி, அதோட தவறான பழக்கவழக்கங்கள் அவர் உயிர எடுக்க வச்சது. அவர் இறந்து 2 வருடம் ஆகப்போது. அந்த இழப்பிலிருந்து பாரதிராஜாவால இன்னும் மீண்டு வர முடியல. ஏன்னா, பாரதிராஜா தன் மகனுடைய இறப்புக்கு காரணம் நான் தான். நான் எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை குடுத்துருக்கேன். சினிமா பெரிய இடத்துக்கு போக வச்சிருக்கேன். ஆனா, தன் மகளுடைய ஆசை சினிமால சாதிக்கணும். அத நான் பெருசா எடுத்துக்காம ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். அதனால தான் என்னுடைய மகன் இறந்து போயிட்டான். அவனுடைய இறப்புக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில பாரதிராஜா அவருடைய மகன் இறந்ததுக்கு பிறகு சரியா சாப்பிடாம அந்த மன உளைச்சலே அவருடைய உடல்நிலைய வெகுவா பாதிக்க வச்சது. அதுல உடல்நலம் பாதிக்கப்பட்டு அடிக்கடி மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த பாரதிராஜாவுக்கு இன்னைக்கு திடீர்னு அதிகாலையிலேயே மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமா அவரு சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தனியார் மருத்துவமனையில அவர் இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்காராம். மருத்துவர்கள் எடுத்திருக்க அந்த மிக முக்கியமான எச்சரிக்கை செய்தி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. அதோட அவரு இப்போ கவலைக்கிட அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற செய்தி தமிழ் சினிமாவை உச்சக்கட்ட ஒரு சோகத்திலையும் கண்ணீர்லயும் மூழ்க வச்சிருக்கு.